குமரவேல் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வந்து அவர் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது? கோமதி வந்து ஏதாச்சும் பேசி வாங்கி கட்டிக்க போகிறாங்களா? ராஜி ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்க போகிறாங்களா? இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அரசியே சரி ஓகே அப்படின்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். அந்த வீட்டிலேருந்து கெஞ்சுறாங்க, பாவம் பரிதாபம். அதாவது இப்போ குமார் உள்ளே போனால் குமார் மட்டும் பாதிக்கப்பட போகிறதில்ல, அவங்க அம்மா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பாட்டி எல்லாம் வருத்தப்பட போகிறாங்க. எல்லாருமே நம்மள்கிட்ட பாசமாக தானே இருந்தாங்க அந்த வீட்டில் நம்ம இருக்கும் பொழுது. அதெல்லாம் அவங்க யோசிச்சோம். ப்ளஸ் வந்து இப்போ குமரவேலை பார்த்தா அவனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து உங்கள் மனசுக்குள்ளே அவங்க நினைக்கலாங்கிறதும் காரணம். அதனால தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் பொழுது குமரவேல் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கிறார். ஆமாம், நான் தான் செஞ்சேன், என்னை பொய் சொல்கிறாங்க, ஆனால் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் தான் அரசியை கல்யாணத்துக்கு முந்தின நாள் வேணுனே வர சொல்லி கடத்தி கொண்டு போய் வச்சேன். என் மனசில் இருந்த காழ்ப்புணர்ச்சி வன்மத்தெல்லாம் சேர்ந்து வந்து தான் வந்து நான் அடுத்த நாள் காலையில் வந்து விட்டேன். அவங்க கல்யாணம் நிற்கணும், அந்த குடும்பம் அவமானப்படணும், நான் செஞ்சேன். நான் பண்ணது பெரிய தப்பு. அதுக்கப்புறம் கல்யாணமாகி ஒரே வீட்டில் இருக்கும் போது நான் வந்து டார்ச்சர் தான் பண்ணேங்கிறத அவங்க ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா தான் அரசி தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அவன் தான் தப்பு செஞ்சாங்கிறது அது தெரியணும்னு நினச்சேனே தவிர அவன் மனம் திருந்தி சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் பண்ண தப்புக்கு வருந்துறேன்னு சொல்லும் பொழுது அவனை உள்ள தள்ளணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. அதனால் அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பக்கம் குடும்பமே ஷாக் ஆகுது. 2 குடும்பமும் ஷாக் ஆகுது, எல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சி ஆகிறதை தாண்டி இப்போ அரசி செஞ்ச ஒரு செயல் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் தூக்கி வைக்க போகுது அரசியை. இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருந்தால் பெட்டர் அப்படின்னு வந்து இவர் குமாருடைய அம்மா, பெரியம்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாட்டி எல்லாரும் நினைக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் என்ன இருந்தாலும் என் பொண்ணை நினச்சா எனக்கு அவள் பண்ணதில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக உடன்பாடு கிடையாது, ஆனால் அதே சமயத்தில் எனக்கு சந்தோஷம்தான், அவள் இவ்வளோ தூரம் பண்ணதை பார்த்தா பெருமையாக இருக்குங்கிற மாதிரி அவரும் சொல்ல கோமதி மனசுக்குள்ளார நம்ம அண்ணன் பையனை எப்படியோ காப்பாற்றியாச்சுன்னு சந்தோஷப்படுறதும் நடக்க போகுது. சக்திவேலுக்கு வந்து இப்போ என்னென்னா வந்து அவள் என்ன பிச்சை போடுறாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது பொறுமிக்கிட்டு உண்மையாக நடந்ததை அவர் உணர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் தான் தோணுது. ஆனால் முத்துவேலு உணர்ந்துருவார்னு தோணுது எப்படியோ. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், குமார் அரசி ட்ராக் திருப்பி தொடர போது குமார் அரசிக்கிட்ட வந்து திருப்பி தேங்க்ஸ் சொல்லி பேசுறதும் அவர் செஞ்ச தவறுக்கு வருந்துறதும் அவர் வருந்துறதை புரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க திருப்பி ஏற்றுக்கிறதும் கதை போகிற மாதிரி தோணுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இவங்க கேஸை வாபஸ் வாங்கினது சரியா தப்பா? அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனல், நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நோ 2யும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.